everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா day 8 ஓட get ready with me. So இன்னைக்கு எந்த goddessக்காக வந்து நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்றோம் அப்படினா மகாகௌரி. So அவங்கள பத்தின டீடைல்ஸ் எனக்கு நிஜமாவே தெரியாது. So நான் ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். and இன்னைக்கான கலர் வந்து பாத்தீங்கன்னா பீகாக் green. அதுதான் நமக்கு கொடுக்குற கலர். ஏன் வந்து நீங்க லைக் சொல்லியிருந்தீங்க லைக் சாரி போட்டு அவுட்ஃபிட் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நல்லா வருது, இன்றைக்கி அப்போ லுக் எப்படி இருக்கும்லாம் அப்போல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இன்றைக்கான வீடியோ யாருக்காக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசாக வந்து மேக்கப் யூஸ் பண்ண பிடிக்காது, நான் பெருசாக மேக்கப் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. பட் எனக்கு வந்து ஆக்னி இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, எனக்கு அதை ஜஸ்ட் ஹைட் பண்ணோம். ரொம்ப எனக்கு மேக்கப் இருக்கக்கூடாது, மினிமலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ப்ரெசென்டபிளாக எப்படி இருக்கணும்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், அப்படி ஒரு லுக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த நவராத்திரி சீரீஸில் வந்து சும்மா கெட் ரெடி வித் மீ போடாமல் முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணி லைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இல்லை மினிமல் மேக்கப், மேக்ஸிமம் மேக்கப், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இன்றைக்கி ஜஸ்ட் என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் ஹைட் பண்ணி கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக அந்த லுக்கை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் என்னோட வீடியோ. ஸோ அதனால் எனக்கு எந்த அளவுக்கு அது காஸ்டியூமோட செட் ஆகும்னு தோணலைங்கிறதுனால தான் நான் வந்து இந்த காஸ்டியூம் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், இப்போ ஜஸ்ட் லுக் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ குயிக்காக வந்து அந்த லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் மினிமலாக போட்டாலும் சரி, மேக்கப்பே போடுறனாலும் சரி, கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும். சன்ஸ்க்ரீனும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நிறைய வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து பார்த்தேன், சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லை பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஒருத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. எனக்கு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் என்னோடய ஸ்கின் வந்து வெயிலில் போனேன் அப்படின்னா பிங்காக மாறிடும். மேபி அது இரிட்டேட் ஆகும் அந்த சன் பட்டுச்சுனாங்கிறதுனால நான் சன்ஸ்க்ரீன் போடுவேன். ஸோ எனக்கு அது கரெக்டாக இருக்குது. மேபி உங்களை யாருக்காச்சும் அது செட் ஆகலை அப்படின்னா அது உங்களோட ஒப்பீனியன் தான் யூஸ் பண்ணுறது. என்ன ரீசன்னா, நீங்கள் 4 hours ஒன்ஸ் அதை அப்ளை பண்ணணும். மேக்கப் மேலே அப்ளை பண்ண முடியுமாலாம் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நான் போவே இல்லை. எனக்கு நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற பர்சன், நான் அது சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெயிலில் போக மாட்டேன். உங்களுக்கும் அதில் ஏதாச்சும் உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணணும், எனக்கு வந்து கைட் பண்ண ஆள் இல்லை, நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் என்னை கேட்குறவங்களும் யூஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ மாய்ஸ்சரைசர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் த மெயின் பார்ட் என்னென்னா, நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸை நம்ம ஹைட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அண்டர் ஐஸ் கூட கவர் பண்ண தேவையில்லை, அது கூட எனக்கு நேச்சுரலாக இருந்தால் போதும், பட் இந்த ஸ்பாட்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியல இன்றைக்கி வந்து என்னோடய அண்டர் ஐஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் நான் அந்த ஸ்பாட் கரெக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து ½ ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை வீடியோவில் நான் காட்டுற அதே ப்ராடக்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது நிஜமாகவே அப் டு யோர் ஒப்பீனியன் அண்ட் உங்களோட பட்ஜெட் தான். ஸோ நம்ம வச்சுருக்கோம், நீங்கள் அது யூஸ் பண்ணால் ஃபினிஷ் வருமானு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த பேலட்டே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா, ஐ திங்க் 500 to 800 சம்திங் தான் இந்த பேலட். எனக்கு ரேட் தெரியல, இதுலேயும் கொடுக்கல. இதுலேயும் இல்லை, பட் டெஃபினட்டாக 1000 rupeesக்குள்ளே 500 rupees மேலே தான் இந்த பேலட். ஓகேங்களா, இதுவே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இத்தனை ஷேட்ஸ் தேவைப்படாது, பட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பஞ்சில் எடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னோடய ப்ரஷிங் பக்கத்தில் இல்லை. இதில் வந்து ஒரு ஆரஞ்சு ஷேட் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஷேட் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா, நான் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எடுக்கல, இருக்கிற ப்ராடக்டே நான் வந்து என்னோட ஐஸ்லையுமே அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் எல்லா இடத்துலையும் இந்த ஆரஞ்சு கரெக்டர் போட்டாச்சு, போட்டு பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னுமே உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷ் வரணும், எனக்கு வந்து போட்டதே தெரியக்கூடாது அப்படின்னா இன்னொரு டிப் சொல்கிறேன். உங்களோட ஷேடை விட டார்க்கஸ்ட்டு ஷேட் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கெல்லாம் வந்து கலர் கரெக்ட் பண்ணிங்களோ அங்கெல்லாம் இந்த ஷேட் வந்து நீங்கள் போட போகிறீங்க. ஓகேங்களா? சேம் நான் அதே பேலட்டில் இருக்கிறதா எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஆரஞ்சு போட்டதுக்கு மேலேயே நீங்கள் இந்த ஷேட் போட போகிறீங்க. ஓகே, இது செகண்ட் வாட்டி நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கோம். தேர்ட் டைம் என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸாக்ட் உங்களோட கன்சீலர் ஷேட் நான் வந்து Forever 52ஓட கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன், 005. இதை எடுத்துட்டு ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கன்சீலர் எடுத்துட்டு ஜஸ்ட் இவ்வளோ கம்மியாக நான் வைக்கிறேன். ஓகேங்களா? எங்கே எனக்கு வந்து ஹைட் பண்ணணுமோ ஜஸ்ட் அங்கே மட்டும், அதிகமாக இல்லாமல் கம்மியாக நான் வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு சேம் அதே ஸ்பஞ்சில் டேப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒரு 80% உங்களுக்கு ஹைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னுமே எனக்கு ஹைட் ஆகணும் அப்படின்னா திருப்பி சேம் பண்ண அதே விஷயத்த மறுபடியும் பண்ண போகிறோம். ஓகே, எல்லா இடத்துலையும் லைட்டாக அப்ளை பண்ணி டாபிங் மோஷனில் பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த கன்சீலர் ஷேட் வந்து உங்களோட எக்ஸாக்ட் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பெருசாக உங்களுக்கு அந்த ஸ்பாட்ஸே தெரியாது. இன்னொன்று நான் இன்றைக்கி சொன்னது என்னென்னா, ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் அந்த மாதிரி மேக்கப் தான் சொன்னன்றனால நான் பெருசாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டுமே போட போகிறதில்ல. எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி தான் போட போகிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய எக்ஸாக்ட் ஷேட் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான் உங்களோட பேஸ் ரெடி. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ளஷ் போடுறதுனா போட்டுக்கலாம், இல்லை கான்ட்ரோல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். எனக்கு மேக்கப் பண்ண மாதிரி தெரியணும்னா நீங்கள் இது எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தெரியவே கூடாது, நேச்சுரல் ஃபினிஷில் இருக்கணும்னா இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளூ ஹெவன் மஸ்காரா. இது ஆக்சுவலி இந்த மஸ்காராவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மஸ்காராவும் போட்டுக்கலாம் இதை வேணும் அப்படின்னா. பட் நான் வந்து இது ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கோம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இவ்வளோவே தான். ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம்.
உங்களுக்கு அப்போ தான் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இது டார்க்காக ஃபீல் ஆச்சுன்னா ஒரு ப்ரஷ் வச்சு திருப்பி நீங்கள் இது மேலேயே கோம் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரஷ்ஷில் வந்துடும். ஜஸ்ட் உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்காக தான் அந்த மஸ்காரா எடுத்து போட்டிருக்கோம். அவ்வளவே தான். எனக்கு மேக்கப் பண்ண மாதிரி தெரியக்கூடாதுன்னா இப்படி தான் உங்களோட பேஸ் இருக்கும். லிப்ஸ்டிக் நீங்கள் ஆஸ் யூஷுவல் போட்டுக்கலாம், காஜல் வச்சுக்கலாம், லைனர் வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஜஸ்ட் காஜல் மட்டும் வச்சுக்கிறேன். ரொம்ப மொட்டையாக இருக்க வேண்டாம், ரொம்ப அநியாயமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அவ்வளோதான். லிப்ஸ்டிக்குமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் ஷேட் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து டார்க்கான ஒரு லிப் லைனர். ஸோ இதை வச்சு நான் லைன் எப்படி ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, இவ்வளோதான். இதே லைனை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லைட்டான ஷேட், உங்கள்கிட்ட என்ன ஷேட் இருக்கிறதுலே லைட்டஸ்ட்டாக இருக்குமோ அந்த ஷேட் எடுத்துக்கலாம். இல்லை டெய்லியாக நீங்கள் வந்து மேக்கப் போடுற பர்சன், ஸோ அதில் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் டார்க்காக போட்டுக்கலாம். இல்லை நான் மேக்கப் எதுவுமே பண்ண மாட்டேன், லிப்ஸ்டிக் கூட போட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு லைட் நியூட் ஷேட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அப்படின்னா நீங்கள் மால் போனீங்கன்னா டெஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க, நீங்கள் கலர்ஸ் ட்ரை பண்ணிட்டு கூட வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப கூட நான் போட மாட்டேன், கொஞ்சமாக போட்டுட்டு தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவும் இருக்கும், மேக்கப் போட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்காது. இது ஆக்சுவலி நீங்கள் டெய்லி போடலாம் இந்த மேக்கப், ஓகேங்களா? உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி மறைச்சி மட்டும் போடணுன்னா நீங்கள் இந்த லுக்கை டெய்லியுமே போட்டுக்கலாம். அண்ட் பிந்தி, ஸோ நான் பிந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வர முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ குயிக்காக நான் போயிட்டு சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இது எந்த அளவுக்கு சாரீ கூட போகும்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு லுக் ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த லுக் நான் பண்ணுறேன். லைக் ஜஸ்ட் என்னோடய ஸ்பாட்ஸ் மட்டும் நான் மறைச்சிட்டேன், வேறு எந்த ஹைலைட்டிங் நான் பண்ணல, ப்ளஷ் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஹைலைட்டிங் அண்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட், அவ்வளோதான் இந்த லுக்கு இருக்க போது. நான் சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு ஏதாவது நம்மளுக்கு லுக்குக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமான்னு மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் குயிக்காக போய் சாரீ மாற்றிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஐ எம் பேக். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்க சாரீ. இட்ஸ் பீகாக் க்ரீன். ஆக்சுவலி வந்து இதுதான் எக்ஸாக்ட் பீகாக் க்ரீனாக எனக்கு தெரியல, எங்கள் அம்மா சொன்னாங்க இதுதான் பீகாக் க்ரீன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த சாரீ நான் எடுத்திருக்கேன். பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட லைக் கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரியான ஒரு க்ரீன் பேங்கிள் அண்ட் இந்த ஒரு க்ரீன் செயின் அண்ட் ஹியரிங் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிந்தி மட்டும் வைக்க போகிறோம். 2 ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிந்திக்கு. ஸோ இதில் எது நம்மளுக்கு செட் ஆகுதுன்ட்டு வச்சு பார்ப்போம். இது ஆக்சுவலி பெருசாக இருக்குது, நான் இவ்வளோ பெருசாக வச்சதே கிடையாது. இதுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் குட்டியா. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபுல் டே நீங்கள் தாராளமாக இந்த மேக்கப் போட்டுகிட்டு இருக்கலாம். இன்றைக்கான லுக் இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் சட்டில். உங்களுக்கு வந்து இதையே இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஐலைனர் போட்டுக்கலாம், மஸ்காரா போட்டுக்கலாம், ப்ளஷ் போட்டுக்கலாம். பட் ப்ளஷ்லாம் போட உங்களுக்கு மேக்கப் பண்ணியிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும், எனக்கு தெரியக்கூடாது. ஆனால் ஐ மேக்கப் ஜென்ரலாகவே மேக்கப் போடாதவங்க கூட ஐ மேக்கப் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஐ மேக்கப் இன்னுமே வந்து மஸ்காரா போடலாம், லைனர் போட்டுட்டு கூட நீங்கள் அந்த லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனியோட லுக் அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதை பர்டிகுலராக கேட்டவங்களுக்காக தான் நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த நவராத்திரி சீரீஸோட இன்னும் ஒரே ஒரு லுக் மட்டும்தான் பெண்டிங். ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை வந்து ஈஸியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு மிக்ஸ்டு தான்.
ஒரு சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது, ஒரு நாள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு. இன்னொரு சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் கன்சப்ஷன், அதை டக்குன்னு எடிட் பண்ணணும், உடனே போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரெஷரும் இருக்குது. ஸோ எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. இந்த ஒரு 9 நாள் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். இதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து புதுசாக கண்டென்ட் தேடணும், அதை பற்றி யோசிக்கணும், அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் போது ஓகே ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு இருக்குது. பட் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த 9 டேஸ்மே. லைக் டெய்லி ஒரு சாரீ கட்டுற மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா சாரீ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் நிஜமாலே பார்க்குறேன். பிகாஸ் அவ்வளோ சாரீஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் எது வந்து எங்கள் வீட்டில் நிஜமாலே சாரி இருக்குன்னே எங்களுக்கு தெரில. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எங்கள் அம்மா இது, என்னோடய சித்தி இது அவ்வளோக்குள்ளே இருக்குது. அது மாதிரி நிறைய சாரீஸ் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி நான் ஆக்சுவலி எங்கள் பீரோவில் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் இந்த சாரீ கலெக்ஷன் பார்த்ததில் ஒரு ஹாப்பினஸும் எனக்கு இருந்துச்சு. இது வந்து என்னோடய சித்தி சாரீ. ஸோ இந்த வாட்டி நான் கட்டினதுலேயே ஒரு 2-3 சாரீ மட்டும்தான் என்னோடதாக இருக்கும். மற்ற எல்லாமே என்னோடய அம்மாது என் சித்தி இது இப்படி தான் நான் ரொட்டேட் பண்ணி கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டெய்லி ஒரு சாரீ, டிஃப்ரெண்ட் கலரு, இதெல்லாம் நான் கட்டவே மாட்டேன். இந்த மாதிரி டைப்பில் நான் கட்டினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நான் இந்த வீடியோக்காக இந்த சாரீ இப்படி கட்டியிருக்கிறது. இந்த மாதிரி பேட்டர்னில் நான் கட்டவே மாட்டேன். அண்ட் ரொம்ப எனக்கு அப்படியே குத்தவே கூட, இது ஆக்சுவலி சாஃப்டாக தான் இருக்குது, குத்தலை ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீலாம் நான் கட்டவே மாட்டேன். ஸோ இந்த வீடியோக்காக நான் வந்து புதுசான விஷயம் நிறைய ட்ரை பண்ணேன். பேங்கிள்ஸ் போட மாட்டேன். இந்த மாதிரி நெக் பீஸ்லாம் வந்து ரொம்ப எனக்கு இப்போவே வந்து எப்படா இதெல்லாம் கழட்டுவோம் அப்படி தான் இருக்குது. ஸோ வீடியோக்காக சில விஷயம்லாம் நான் புதுசாக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ஜாலியாகவே இருக்குது. முடிய போகுதுன்னு நினச்சா முடிய போகுது, இனிமேல் வந்து நம்ம சாரீ கட்ட தேவையில்லை, ஸோ புது சாரீஸ்லாம் நம்ம எடுத்து இது பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலுமே, பட் இதுக்கு மேலே நிறைய கெட் ரெடி வித் மீஸ் கண்டிப்பாக உங்களுக்காக வரும். இந்த மாதிரி நவராத்திரி இல்லைனா கூட ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சாரீ லுக் அண்ட் நார்மல் சல்வார் லுக் அது மாதிரிலாம் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன்னா அதை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். இன்கேஸ் டைம் இல்லை, ஈவெண்ட்ஸ் போயிடுறேன் அப்படின்னா, பிகாஸ் ஆல்மோஸ்ட் புரட்டாசி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேரத்தான் ஸ்டார்ட் ஆகிடும், ப்ரைடல் மேரத்தான். அண்ட் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா, என்னோடய ப்ரொஃபஷ்னலி வந்து நான் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் நெயில் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் யாராச்சும் மேக்கப் ஒரு நெயில் வந்து பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வேணும், ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட பேஜஸில் வந்து உங்களுக்கு நெயில்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 100லேருந்தே இருக்குது. ப்ரெஸ் ஆன் நெயில்ஸு, உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000லேருந்தே இருக்குது. மேக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்து இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்லேயும் என்னோடய பேஜஸ் வந்து கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வித் நம்பரோடு கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஐம் ஷோபிகா. இது ஆக்சுவலி இன்ட்ரோவில் சொல்லணும், பட் நான் லாஸ்ட்டில் சொல்லிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.